அதிமுகவின் சின்னம் கொடி வழக்கில் புதிய தீர்ப்பு ஒன்று தற்போது கிடைக்க பெற்றிருக்கிறது. அதை பற்றித்தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே. வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்ன தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவுடைய கொடி சின்னம் வழக்கில் யாருக்குப்பா இப்போ தீர்ப்பு வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக நம்முடைய தமிழகத்தின் முதலமைச்சர் மாண்புமிகு திரு ஸ்டாலின் அவர்கள் திமுகவை ரொம்ப அழகாக கட்டமைப்போடு பார்த்தீங்கன்னா வெளிநடத்தி கொண்டு சென்று கொண்டிருப்பதை போல நம்முடைய திமுகவிலையுமே அதிமுகவில் பார்த்தீங்கன்னா வழிநடத்த ஆட்கள் யாருமே இல்லை அப்படின்னே சொல்லலாம். ஏன் ப்ரோ அதிமுகவை எதுக்காக அவ்வளவு தரக்குறைவாக எடை போடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பது உங்கள் மைண்ட் வாய்ஸிலே இருப்பது எனக்கு நன்றாக தெரிகிறது. அவர்கள் அனைவருக்கும் ஒரே ஒரு பதிலை மட்டும் இங்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா, டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா சின்னம் கொடி வழக்கில் ஓபிஎஸ்க்கு ஆதரவாகவும் சரி அல்லது ரொம்ப பார்த்தீங்கன்னா விபரீதமாகவும் சரி அனைத்துமே பார்த்தீங்கன்னா மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையில தான் நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 100% பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே நிறைய மாற்றங்கள் அப்படின்றது நடந்துக்கிட்டு இருக்கு. அதிமுகவுடைய கொடி சின்னம் வழக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புதிய தீர்ப்புகள் ஏதேனும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக அதற்கு காலமே பதிலை கூறக்கூடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதிமுகவின் கொடி சின்னம் வழக்கில் இரட்டை இலையை தாமதிக்க கூடாது, இரட்டை இலை எங்களுக்கு கிடைக்கும், எங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும் அப்படியெல்லாம் மார்த்தட்டி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் ஒன்றே ஒன்று சொல்லிக் கொள்கிறேன். இரட்டை இலை உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நீங்கள் தலைகீழாக நின்று தண்ணீரை குடித்தாலும் ஓ பன்னீர்செல்வத்துடைய தரப்பிற்கு இரட்டை இலை சின்னம் கிடைக்கப் போவது கிடையாது. காரணம் என்ன அப்படின்றது உங்கள் அனைவருக்குமே தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இரட்டை இலை சின்னத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட விதமான மாற்றங்கள் அப்படின்றது இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது நண்பர்களே. இந்த ஒரு சூழ்நிலையிலே ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் அப்படின்றது நடந்துகிட்டு இருக்க வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். இரட்டை இலை அப்படின்றது ஒரு கம்ப்ரஸான ஒரு சின்னமாக பார்க்கப்பட வேண்டும் ஓகேங்களா. ஸோ அப்பேற்பட்ட அந்த இரட்டை இலை சின்னம் யாருக்கு கிடைக்க போகிறது, எந்தெந்த விதமான தரப்பினருக்கு அது போய் சேரப்போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விதமான விஷயங்கள் இங்கே இருக்கிறதை நம்மால் அதையுமே பார்க்க முடிகிறது நண்பர்களே. ஸோ நம்முடைய தமிழகத்தில் கட்டாயமாக 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தலாவது ஓகேங்களா, தேர்தல் கூட்டணியிலாவது ஓரளவு வெற்றியை பார்த்திங்கன்னா நிச்சயமாக ஏதோ ஒரு கட்சி பெற வேண்டும். அப்படி பெறாமல் போனால் நிச்சயமாக அது அதிமுகவிற்கே ஒரு மிகப்பெரிய ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்திவிடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அதனால் தொடர்ந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே, என்ன அறிவிப்பு உண்மையில் வரப்போகிறது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்முடைய சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்க. அடுத்தடுத்த காணொளிகள் நிறைய இருக்கிறது. ஸோ ஒன்றன் பின் ஒன்றாக நிறைய